வணக்கம்ண்ணா. நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என் பேர் டி மகாராஜன். நான் வந்து செகண்ட் இயர் பிகாம் சிவி காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 வருஷமாக ஜிம் போய்க்கிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் போகவே அப்படியே எனக்கு இந்த பவர் லிஃப்டிங் மேலே கொஞ்சம் ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் படிப்படியாக அமெச்சூர் பவர் லிஃப்டிங் சார்பில் வந்து ஒரு ஈவெண்ட்டாக அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ப்ரைஸ் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குவாலியரில் வந்து ஒரு நேஷ்னல் காம்படிஷனுக்கு குவாலிஃபையர் ஆனேன். அதுக்கு போய் நேஷ்னலில் வந்து கோல்டு பண்ணனால அந்த நேஷ்னலில் கோல்டு பண்ணனால என்னை வந்து திரும்பி ஒரு செலெக்ஷன் ட்ரையல் இந்தியா அடிப்படையில் அமெச்சூர் பவர் லிஃப்டிங் சார்பில் WRPF கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நான் செலக்ட் ஆனேன். அதில் செலக்ட் ஆகி தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் அசோசியேஷனுக்குள்ளே அமெச்சூர் அந்த இதில் வந்து நான் திரும்பி அதுலேயும் செலக்ட் ஆனனால எனக்கு வந்து தாய்லாண்டில் பட்டையாவில் நடந்த வேர்ல்டு பவர் லிஃப்டிங் வேர்ல்டு கப் 2025 நடந்துச்சு மே 10 to 13 வரைக்கும். அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் நான் வந்து இந்தியாவுக்காக போய் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ப்ரைஸ் கோல்டு சில்வர் மெடல். அது இல்லாமல் வந்து மேட்ச் வந்து 3 நாள் போச்சு. மொத்தம் 11 கண்ட்ரி வந்திருந்தாங்க. அதில் வந்து நம்ம இந்தியா சார்பில் வந்து நிறைய பேர் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு முக்கியமாக உதவி நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமான வந்து எங்கள் ஸ்ரீவி காலேஜோட சேர்மன் வந்து எஸ்எஸ் சுந்தரம் சார் வந்து, அதுக்கப்புறம் வந்து கே பிரபாகரன் சார், அவர் வந்து செக்ரட்டரியாக இருக்கார். அவர் தான் எனக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அரசன் ரியலைஸ் சார் அவர் ஸ்பான்சர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட ஓல்டு ஸ்கூல் MSP அவர் ஸ்பான்சர் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசியனில் யூரோப்பில் நடக்குது ஏசியன். அதுக்கு வந்து குவாலிஃபயர் மட்டும் ஆயிருக்கேன். என்ன செலக்ட் ஆகலை, அதுக்கு இன்னும் குவாலிஃபயர் மட்டும் ஆயிருக்கேன். மொத்தம் 11 நாடு கலந்துக்கிட்டாங்க. என்னோட கேட்டகரியில் ஃபஸ்ட்டு அடித்தது வந்து அமெரிக்கா. நான் வந்து செகண்ட் இந்தியா. நம்ம வந்து என் கேட்டகரி 90 kg கேட்டகரி பிரிவில். நான் வந்து அன்எக்யூப்டு காஸ்டியூம்ஸ் போடாமல் நார்மல் இதில் வந்து அன்எக்யூப்டு நான் பண்ணேன். அன்எக்யூப்டில் நான் வந்து செகண்ட் ப்ரைஸ். மொத்தம் 11 நாடு, ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, கனடா, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸட்ரா நிறையா நாள் நடந்துச்சு. அடுத்த எய்ம் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் இதில் தான் போகணுன்னு ஆசை. அப்படியே இது மேலே படிப்படியாக கொஞ்சம் போய் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ இது இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழக அரசில் நம்ம திண்டுக்கல் இதில் வந்து பகுதி செயலாளர் காலையிலே வந்து ஜானகிராமன் சார் காலையிலே வந்து வீட்டுக்கு வந்து சால்வை போட்டு பேசிட்டு போனார். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அமைச்சர் கூப்பிட்டுருக்காரு. இது சம்மந்தப்பட்டமானா எனக்கு அரசாங்கம் இதை வந்து மேலும் மேலும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி என்னோட இன்னும் நிறைய பேர் தரன்னு இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்களாம் வெளில கொண்டு வர கோரிக்கை இருக்குது.